எங்க போறோம்னா சொல்ல மாட்டேன். சொல்லவே மாட்டாங்க गाइस. சொல்லிட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? ஓட்டி ஓட்டி பாப்பீங்க. சொல்ல முடியாது. எங்க போறோம்னு எனக்கே தெரியல. vlog ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க गाइस. எங்க கொண்டாந்து நிப்பாட்டுக்கு தெரியுமா? இல்ல என்ன எங்க கொண்டாந்து நிப்பாட்டுக்கு தெரியுமா? ஏய் இந்திரி. ஏய் ஏய் எங்க கொண்டாந்து நிப்பாட்டுக்கு தெரியுமா என்ன? கோவலம் பீச்ல கொண்டாந்து நிப்பாட்டுக்க. நேத்து நைட்டு இங்க தானடி வந்தோம். முந்தா நேத்து நைட்டா? நேத்து நைட்டு இது பகல். அப்ப வந்து என் குண்டுமணி இல்ல பாவம், குண்டுமணி மிஸ் பண்றேன். அதனால மறுபடியும் நான் குண்டுமணி போட்டு வரேன். அது இல்லாம எங்க தம்பி அருண் இல்ல. ஆமா गाइस இவருங்க பீச் மேக மூட்டத்துடன் காணப்படுகிறது. அந்த சைடு செம்ம கூட்டம். பீச் இந்த சைடு பா. ஏய் நான் மேகத்தை காட்டினாங்க பாரு எப்படி இருக்குன்னு. அங்க பாருங்க போட்டிங்க எப்படி இருக்கு பாருங்க. இங்க பாருங்க गाइस மீன் ஏலம் விடுறாங்க गाइस. 200 ரூபாயா? அவ்வளோ மீன் 200 ரூபாயா गाइस? இந்த மீன் எவ்வளோ வருது? இல்ல தல எவ்வளோ நினைக்கிறேன்? 1700. இது என்ன மீன்? இது கிளி மீன் சொல்லுவாங்க. கிளி மீன்ரா? கிளி மீனா? கிளி அதான் பச்சை கலர்ல இருக்கா? இந்த மீன் அண்ணன் தான் பிடிச்சாரு. இந்த மீன் இந்த அண்ணன் தான் பிடிச்சாரு. சிரிக்கிறாரு गाइस. ஃப்ரெஷ்ஷா இருக்கு மீன். அங்க போறணும், அங்க போற गाइस. அந்த ஆன்ட்டி இடுப்பு கிட்ட பாருங்க, அங்க பாருங்க ஒரு மீன். எவ்வளவு பாறை மீன்டா இது? இதான் பாறை மீன். இது பாறை மீன். இது வந்து வஞ்சர மீனா? இது இது வஞ்சர மீன் தானே இது? வஞ்சர மீன்டா. டேய் வஞ்சரம்டா இது. வஞ்சரமா? அடப்பாவி. ஃபுல்லா கோவலம் ஃபுல்லா வந்து மீன் ஏலம் விட்டுட்டு இருக்காங்க गाइस. ஈவினிங் டைம்ல ஏலம் விடுவாங்களாம். என்னடா? ஆமா ஈவினிங் டைம் மட்டும் இல்லை गाइस, மார்னிங்கே இங்கே கம்மியாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான மீன் போட்லேருந்து வந்த உடனே வாங்கிக்கலாம். ஆமாம் யாருக்காவது ஃப்ரெஷ்ஷான மீன் வேணும்னாக்க கோவலம் வந்து வாங்கிக்கோங்க गाइस. பீச்சில் போடி நடையா போகிறோமே, பீச்சை பார்த்து போகிறோமே. பீச்சுக்குள்ளே போயிட்டுருக்கோம் गाइस. பயங்கரமாக இருக்குது பீச் பார்க்குறப்போ. இந்த கிளைமேட்டுக்கு எதுக்கும் சூப்பராக இருக்குல்ல. எங்க நேரத்தில் போய் உட்காரணும். உட்கார்ந்தா மண் ஊட்டும். உட்கார்ந்தா மண் ஊட்டும். அதுக்காக நான் என்னங்க டைல்ஸா போட முடியும்னு கேளு. பீச்சுக்கு வந்திருக்கும்போது சூறாவளி சுனாமினா பிச்சு வச்சுன்னு வரணும். ஆமா அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம்? அப்படிலாம் நீ பேசுனா அவ்வளோதான். அப்படி என்ன பண்ணுவாங்க? நீ கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வா, நான் முன்னாடி போகிறேன். பைத்தியக்காரியா இருப்பாங்க. எப்படி இருக்கு பாரு பாப்பா. இங்கே பாரு செம்மையா இருக்கு பாரு. பீச்சில் நாங்கள் உங்களை போல வந்து வாங்குறவங்களுக்கு தான் எங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும். கட்டுப்படியானா போட்டுடலாம்ப்பா. செங்காயம் இருக்கு. எவ்வளோக்கா? எடுத்து சாப்பிட்டே பார்க்கலாம்ப்பா. எடுத்து சாப்பிட்டே 50 ரூபா தான்ப்பா. என்னடா 50 ரூபா தானா? 20 ரூபா. 50 ரூபாயெல்லாம் நீங்க சொல்லணும்னா ஒத்தானா பரவாயில்ல. ஒத்த ஆவல எடை போட்டு வந்து வாங்கி காத்துக்கிறேன். 50 ரூபாவா? நீ கூட அண்ணன் இருக்கா மாடாட்டம் ஒன்று வாங்கி தர மாட்டாங்கக்கா. தம்பியும் தங்கச்சி தான் வாங்கி தந்துட்டு இருக்கேன். எதுல எடுக்கலாம் அக்கா? எது நிறையா இருக்கு சொல்லுங்க. நீங்க தான் வச்சீங்க, உங்களுக்கு தான் தெரியும். 50 ரூபா தான்ப்பா. சரி அக்கா, இந்த இது நிறையா இருக்கு, நீங்க தான் வச்சீங்க, சொல்லுங்க. இல்லை அக்கா தான் எல்லாத்தையும் அடிக்க வச்சிருப்பாங்க. ஆமா அதனால தான் சொல்றேன், எது வேணாலும் எடுத்துக்கங்கன்றேன். இதுல எடுத்துக்கலாம். டேய் இங்க பாத்துக்க, அக்கா கரெக்டா முடிச்சிட்டாங்க. வாங்கிட்டேன். நான் கொடுக்க போறேன். இதுல என்ன இருக்கு? போதுமா? போதுமா? கவர் இருக்கா? எதுக்குடா? டேய் அப்படியே வாயில போட்டுனே போடா. சாப்பிட்டு ஜூம் பண்ணு. அவன் சாப்பிட்டு மட்டும் அவனுக்கு மட்டும் அந்த வாய்க்கு மட்டும் ஜூம் பண்ணு. இன்னும் கொஞ்சம் தூள் கொடுங்க. இப்போ ஜூம் பண்ணு. அவன் வாய்க்கு
போதும். நல்லா இருக்குதா? அக்கா கல்ல நல்லா இருக்குன்னு ஒரு கண்டென்ட் பண்ணிட்டு போயிடுவான். காய்ஸ், கோலம் பீச்சுக்கு வந்துட்டீங்கன்னா இந்த மீன்லாம் உயிர் மீன் வந்து விற்பாங்க. அதில் அப்படியே ரைட் எடுத்து வந்தீங்கன்னா எங்கள் அக்கா கடை நாமக்குளம் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா இருக்குது, அன்பாக பேசுகிறாங்க. அதுக்காகவே நீங்கள் வந்து வாங்கலாம். குண்டுமணி உட்காந்து கீழே காலில் குண்டுமணி உட்காந்து. காய்ஸ், எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு அட்டி போட்டு நாவப்பழம் சாப்பிட்டுட்டே இருக்கேன். காய்ஸ், நல்லா இருக்கு நாவப்பழம். ஓ, இதான் சர்ப்ரைஸா? டேய், நீ குச்சின்னு இருக்கிறத பார்த்தா அவங்க இதான் சர்ப்ரைஸா? என்ன காய்ஸ், உங்க 400க்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே இது கூட்டு போனாங்க. இப்போ பீச்சுக்கு கூட்டு வந்திருக்காங்க. ஒரு சிம்பிளாக கேக்கு கூட இல்லையா? சரி, 400K அடிக்கலாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அத்தை பண்ணிக்கிறியா? பாருங்க, இங்கெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கு கடலுக்குள்ள. இதே அப்படியே ஆப்போசிட் பாருங்க, இங்க பேயவே இல்லை. இங்க பெய்யுது, இங்க பேயல. பாருங்க, வானத்தை பங்கமா இருக்கு. நம்ம ஆளுங்கெல்லாம் டயர்டாகி உட்காந்துருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யாட்ட கெஞ்சி கூத்தாடி, திவ்யா உங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி ராட்டம் போகிறோம். ஏ ராட்டம் போகிறோம். சண்டே ஃபண்டே ஆகுது எங்களுக்கு. என்ன தெரியும், உண்மையாவே இன்னைக்கு தான் சண்டே ஃபண்டே ஆயிருக்கு நமக்கு. ஆனா நான் அதுக்கு முன்னாடியே வேற ஒன்று கேட்டேங்க. கழிச்சு இப்போதான் ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப நிம்மதியா இருக்கும் गाइस. அது இல்லாம ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கு गाइस. ஆனா நான் வேற ஒன்று கேட்டேன், அதுல வந்து அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது என்னன்னு காட்டுறேன் உங்களுக்கு. गाइस, நீங்களே மனசாட்சியோட சொல்லுங்க, அதை அலோவ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு. அப்புறம் நான் என்ன சொல்றது, எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு பொண்ணு சொன்னா தெரியுமா? காஞ்சனா அந்த பெஞ்சிட்டு பொங்க விளையாட வர்றான் காஞ்சனா, அந்த சாங் இங்கே தான் எடுத்தாங்க. நரசிம்மா அப்படின்னு சொல்லுவார்ல, அது வெள்ளவா அப்படின்னு சொல்லுவார்ல, அதான் அந்த கேட்டு. நான் வந்து திவ்யா இதில் தான் கூட்டு போக சொன்னேன். இதுல போய் கூட்டு போக சொல்றாரு. குழந்தைங்களை பார்த்தா என்ன ஆகுது, மன உளைச்சல் ஆகாதுங்க குழந்தைங்க. நீ குழந்தையா? இதில் தான் இப்போ போகிறோம். உட்காரு அண்ணா. ஆனா பயமா இருக்கும், அண்ணனுக்கு தான் பயமா இருக்கும். பக் 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 பக்.
டக்குன்னு வாங்க, டக்குன்னு நடந்தாங்க. ஏய் இரு. பஸ்ல ஃபுட்பால் அடிச்சு பாத்துருவீங்க. ராட்னத்துல ஃபுட்பால் அடிக்கிற ஒரே நம்ம இருக்குடா புர்ரா உட்கார்றா. அவளுக்காக ஆஃப் பண்ணாங்க. அவங்களுக்காக ஆஃப் பண்ணாங்க. ஏய் மழை பறக்குது போ. திவ்யா புடிச்சுக்க, பறந்துறாத. அண்ணா யானா என்னடா ஆச்சு? ஏ மித்ராஜ் ஐயோ மழை என்ன போயிடுச்சுனா பயம் வந்துச்சுமா. இறங்க மாட்டான் தெரியும். யாரையும் பிடிக்க கூடாது. யார் நல்லா ஓடுறாங்க, யார் நடந்து வராங்க. வாங்க வாங்க இறங்கி நடங்க. தம்பி வாப்பா, ஸ்ட்ரைட்டா வாப்பா. எங்க போறா? வாணா ஏனா வா இறங்கு. வயிறு கலக்குதா? சோலவா இறங்கடா மதுனை. இறங்க வா, டப்பு டப்புன்னு இறங்கடா போறேன். நேரா போ, டப்புன்னு அப்படியே போ. என்னடா சரக்கு அடிச்ச மாதிரி நடக்கிற? இவன் வேற உட்காந்துட்டான். எல்லாம் ஆசைப்பட்டு கூட்டு வந்த மாதிரி. வேற லெவலு. நான் மட்டும் தான் இந்த மாதிரிலாம் ரைடு போனா என்ஜாய் பண்ணுவேன். இதுங்களாம் வெற்றி. அதான் கோயிலுக்கு கீழே போயிட்டு மேல உட்காந்தான் ஆளு. இருக்கு என்ன ஆயிடுச்சு? தலை சுத்தி போயிட்டு இருக்கோம். ஏய் பயங்கரமா தலை சுத்திருச்சு அம்மா. செம்மையா சுத்தலாம். அதுதான் இந்த ரிஸ்க் எடுக்கிறது இல்ல. நாவப்பழத்துல எல்லாம் கொஞ்சம் வாங்கி வர மாதிரி இருக்கு. அந்த ஸ்டூல் பாரு கண்ணா. போடு போடு, வேற ஏதாவது ட்ரை பண்ணு. அப்பெல்லாம் இல்லக்கா, வீடும் நீங்க போறதை வச்சுதான் இருக்கு. வேற தருவாங்க என்ன? இல்ல இல்ல போடுங்க போடுங்க. நல்லா இருக்குல்ல? இன்னொரு 10 கொடுத்துருங்க. தம்பி தட்டி விடக்கூடாது, மேல போடணும். சூப்பர். முருகர் குத்துருங்க.
நீங்க இன்னொரு கேம் விளையாடிடுங்க, நான் அந்த பிக்கு கொடுத்தேன். அங்க பாருங்க. பண்ணி ஊட்டி வேணும் மாட்டாதுங்க. நீ போட்டடா வெற்றி நம்ம வேணாம் வேணாம், அதெல்லாம் விழாது. அந்த லைன்ல சிவன் லைன்ல அதெல்லாம் போட்டேன். தாஜ்மஹால் சிவன் லைன்ல ஏதாவது போட போடுங்கடா. நீ போட வேண்டியது என்ன அக்கா? அது மட்டும் ஒரு சான்ஸ் கொடுங்கக்கா. திவ்யா அதை வாங்கிக்க. திவ்யா உனக்கு ஒன்று தந்தாங்க பாரு, வாங்கிக்க. உங்க சேனல்ல பாத்துருக்காங்களாம். நாங்க எதுவுமே போடல. நாங்க எங்க சேனல்ல இத போடுவோம். அக்கா இன்னொன்னு இருக்கு, தாஜ்மஹால் இருக்கு. அப்போ அந்த அக்கா கேட்டிங்க வேற. எல்லாமே உள்ளூராங்க வைக்க முடியும். கவருக்கா இங்க வர சிவானா, இங்க வா, இங்க காட்டு. போலாமா? இந்தாண்ணா. காய்ஸ் ஃபைனலி விளையாண்டு முடிச்சுட்டு ஒரு உண்டியல ஒன்று வாங்கினேன். இவ்வளோ தூரம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால. எது இது? தாஜ்மஹால் பதில் கொடுத்தாங்களா? தாஜ்மஹால் பதில் நம்ம சிஸ்டர் கொடுத்தாங்க. சரி வாங்க போலாம். थैंक यू. அவன் வேற ஆள பரட்டு பரட்டு போயிருந்தாங்க. ஏறி பாதி ஏறி ரொம்ப போச்சான். இங்க வா. மழையா? ஐயோ மழை பெய்யுதாமே. எல்லாரும் மீன் வாங்க வந்திருக்கோம். நாங்கள் பாருங்க திவ்யா ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கா. திவ்யா திவ்யா வீடியோவில் நான் கவராக கொண்டா கையில் வச்சிருக்கிறேன்டா. அவர் ஆயிடுச்சு மாட்டிக்கினாரு ஒருத்தர். அவரை காப்பாத்தணும் கருத்தரு, அவரை காப்பாத்தணும் கருத்தரு. திவ்யா மீன் வாங்கிட்டு இருக்கா காய்ஸ். நாங்கள் பாருங்க, நான் ஆல்ரெடி 2 பீஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னம்மா இது எல்லாமே அப்படியே மாஸ்டர்கிட்ட போடும். மீனெல்லாம் வந்துருச்சு முள்ளே எடுக்காம அது யாரோ சொல்லுங்க. ஆனியனைங்க அவனுக்கு கொடுத்துருக்க, அது முள்ளே இல்லாதவங்க தானே. வணக்கம் மக்களே. இல்லை கொஞ்சம் வெங்காயம் போட்டு சாமி. இதெல்லாம் கட் பண்ணாத அண்ணா, அப்படியே போடும். போஸ்ட்ல பாரா அழகா இருக்கும். சாப்பிட்டு அதுல முள்ளே இருக்காது. மீன் தான். மீன் தான் அதுவும்.
பார்த்து இரு பிரான் எடுத்துட்டு வரான். இரு வெயிட் பண்ணவே இல்லை. இது பாறை ரெண்டா சொன்னீங்க. இந்த பகவான் எல்லாம் ரைட். எடுத்துக்கோங்க. இப்போ எடுங்க. இல்ல இல்ல இதாண்டா வந்து இல்ல இல்ல ஏதோ ஒண்ணு கொடுங்க. ஃபுல்லா அங்க பாருங்க இலை காலி. சக்தி பேச பேச எல்லாம் கதை கேட்டு உட்காருக்காங்க. வேளாங்கண்ணியோட ஹிஸ்டரி. காய்ஸ் ஃபைனலி வந்து நம்ம வந்து மீன்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறோம் வெளியில். இவ்வளோ தானா? இல்லை வேற எங்கேயாவது இருக்கா? அவள் தானா காய்ஸ்? அடுத்த விளாகில் பார்க்கலாமா? ஸோ ஓகே காய்ஸ், இது வரைக்கும் ஹாப்பியாக பார்த்துக்கிட்டாங்க. இன்றைக்கி ஒரு நாள் செம்ம ஹாப்பியாக இருந்தேன். இது எதுக்கு 400K செலிப்ரேஷன் ஒரு ட்ரைலர் ஆமாம், வெறும் ட்ரைலர் ஆமாம். இன்னும் மெயின் பிக்சர்லாம் என்னென்ன இருக்குன்னு எனக்கே திஸ் இஸ் அ பிகினிங். ஆமாம், பிகினிங் தாண்டி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரில எனக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம், உங்களோட சேர்ந்து நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, எல்லாருமே வெயிட் பண்ணுங்க, அவன் மட்டும் இல்லை. ஓகே. ஏய் லியோக்கு இது வாங்கியாச்சு, கிளி வாங்கியாச்சு லியோக்கு. காய்ஸ் நல்ல உயிர் மீனாக விற்கிறாங்க கோவளத்தில் பாருங்க. கருவாடு, இது மீன். ஃபைனலா vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து எல்லாருமே காஸ்டியூமும் சேஞ்ச் பண்ணிட்டோம். என்னடா காஸ்டியூம் சேஞ்ச் அப்படின்னு நினைப்பீங்க. வந்த உடனே எல்லாரும் பண்ற மொதல் காரியம் என்னன்னா காஸ்டியூமை சேஞ்ச் பண்றது. ஸோ அதனால எல்லாருமே காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிட்டோம். பயங்கர மழை. நல்ல வேலை நாங்கள் சுத்தம் போதோ நடக்கும் போதோ பீச்சில் நடக்கும் போதோ மழை இல்லை. கரெக்டாக வீட்டுக்கு கிளம்பி பாதி தூரத்தில் மழை வந்துருச்சு. ஸோ ஆனால் நாங்கள் எல்லாருமே சேஃப்டியாக தான் வந்தோம். ரெண்டு ஜீவன் தான் வந்து தொப்பையாக நனைஞ்சிட்டாங்க. சீரியஸ்லி இன்னைக்கு எங்களுக்கு வந்து டே செம்ம ஃபன்னாகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவங்களும் கொடுத்துச்சு. நான் நம்புகிறேன் இந்த மாதிரி பிரயோஜனமான வீடியோலாம் நீங்கள் போட்டால் பார்க்குறீங்களான்னு தெரியலை. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸை நாங்கள் போட ஆரம்பிப்போம். அண்ட் ரொம்ப நன்றி. அண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி. ரொம்ப நன்றி. இந்த vlog எப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகே, உங்ககிட்ட இந்த டாடா பை சொல்றது நாங்க உங்க மதன் தேவ்யா அண்ட் நாம் லைன் கிங் ஃபேமிலி. ஓகே गाइस, பை பை. லவ் யூ ஆல் அண்ட் மிஸ் யூ so much. லைவ் வரல அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ இதுக்கப்புறம் அடிக்கடி தினமும்லாம் வரமாட்டோம். எப்பயாவது ஒரு வாட்டி கண்டிப்பாக லைவ் வருவோம். நம்ம வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற எண்ணம் நிறையா இருக்குது. உங்கள் எல்லாருமே நாங்கள் மிஸ் பண்ணுறோம். லைவ்ல எல்லாருமே நிறையா வரோம். லைவ் கொஞ்சம் வந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணிட்டு வரோம். vlogலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்கள் லைவ் வரோம். ஓகேவா? பை பாய். லவ் யூ.